ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராபபிலிட்டியில் இன்ட்ரடக்ஷன் மட்டும். ஸோ இது 9த்துக்கும் உண்டு, 10த்துக்கும் உண்டு. ஸோ ப்ராபபிலிட்டி சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தாம்மா. ஸோ இதில் மார்க் வாங்குறது ஈஸி. 9th பசங்களுக்கும் அதே தான், 10த்துக்கும் அதே தான். ஸோ இதில் இந்த சாப்டர் வந்து ஒமிட் பண்ணாதீங்க. ஸோ ப்ராபபிலிட்டியில் பேசிக்ஸாக என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் தரது காயின் தருவாங்க. காயின், நெக்ஸ்ட்டு டைஸு, அப்புறம் கார்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ அந்த சம் உங்களுக்கு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா பால் கொடுத்துருப்பாங்க. ஸோ பால் சம்மெல்லாம் வேணும் நம்மளுக்கு டேரெக்டாகவே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ ரெட் பாலு, ப்ளூ பால் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு என்எஃப்எஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தான். வேறு வந்து கார்ட்ஸ் தர மாட்டாங்க. டேஸ் தரலாம். ஸோ டேஸ், வீக்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு தரலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இது ஈஸியாக நம்ம என்எஃப்எஸ் கண்டுபிடிக்கிறது. என்எஃப்எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். காயின் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஹெட்டு ஒரு டெயில் இருக்கும். டூ சைட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு காயின் நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹெட்டு இல்லை ஒரு டெயில், ரெண்டே தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு காயின் இது பண்ணும்போது, ஸோ இப்போ இதே 2 காயின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 2 காயின்ஸோ இல்லை ஒரு காயினே 2 டைம்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ காயினுக்கு 2 சைட்ஸ் இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ 4 தான் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும். 2 காயின்ஸ் டாஸ் பண்ணாலோ இல்லை ஒரு காயினை 2 டைம்ஸ் பண்ணாலோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே 3 காயின்ஸை பண்ணுறாங்க, இல்லை ஒரு காயினை 3 டைம்ஸ் பண்ணுறாங்க, இல்லை 3 காயின்ஸை ஒரே டயத்தில் சைமில்டேனியஸாக பண்ணுறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, காயினுக்கு எத்தனை சைடு வந்து 2. ஸோ 2 கியூபு. ஸோ என்எஃப்எஸ் வந்து நம்மளுக்கு 8 கிடைக்கும். ஓகே, இதுதான். இதே 2 பவர் 1னா என்ன, ஒரு காயினை ஒரே ஒரு இடம் டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒரு ஹெட்டு ஒரு டெயில் தான் கிடைக்கும். ஸோ இதில் என்எஃப்எஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டைஸில் பார்த்திங்கன்னா 6 சைட்ஸ் இருக்கும். 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். இதே ஒரு காயின் ஒரு டைஸ் மட்டும் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா 6 பவர் 1 6 தான் என்எஃப்எஸ்ஸு. இதே ஒரு இது வந்து 2 டைம்ஸோ இல்லை 2 டைஸை பண்ணுறாங்க அப்படின்னா 6 ஸ்கொயர் 36. இதே 3 டைம்ஸ் பண்ணுறாங்கன்னா 6 கியூபு. இது ரொம்ப ரேராக தான். ஸோ ரொம்ப கேட்கலாம் மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு 6 கேட்கலாம், இல்லை 6 ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு கேட்குறது. 6 ஸ்கொயர் தான் கேட்பாங்க. ஓகே, பால் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க கொஷினில் என்ன கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து தான். இப்போ 6 ரெட் பாலு, 4 ப்ளூ பாலு, 8 ரெட் பாலு, ஒயிட் பாலு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்எஃப்எஸ் போட்டுற வேண்டியதான். டேஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வீக்குக்கு வந்து நம்மளுக்கு 7 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் 7 டேஸ். இதே வந்து இல்லை வீக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 52 வீக்ஸ் 1 இயருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் இந்த டேர்ம் வராது. டேஸ் இது வந்து நம்மளுக்கு டேஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சண்டே போனோமா மண்டே போனோமாங்கிற மாதிரி வரும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு லீப் இயராக இருந்தால் 53 சண்டேஸ் வர்றதுக்கு, இல்லைனா 53 சாட்டர்டேஸ் வர்றதுக்கு இந்த மாதிரியான ப்ராபபிலிட்டி என்ன, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ டேஸ்ன்னு கேட்கும்போது நம்மளுக்கு 7. ஓகே, இப்போ காயின் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் நம்மளுக்கு இது வந்து ஒரு காயின் நம்ம பண்ணால், இதே 2 காயின்ஸ் பண்ணும்போது இங்கே ஹெட்டு இங்கே டெயில் போட்டுக்கோங்க, இங்கே ஹெட்டு இங்கே டெயில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? HH HT TH TTன்னு வரும். இதே 3 டைம்ஸ் அப்படிங்கும்போது என்ன வரும்? திரும்ப ஒரு HT 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 HT. அப்போ என்ன வரும்? HH HH H HHT HTH இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். நான் தனியாக எழுதி காட்டுறேன். HHH HHT HTH HTT HHH HHT HTH HTT. நெக்ஸ்ட்டு அதே தான். இங்கே இந்த 4 டைம் எழுதிட்டிங்கன்னா இந்த ஹெச்சுக்கு பதிலாக டீயை மட்டும் போட்டுருங்க. THH THT TTH TTT. பார்த்திங்கன்னா இப்போ 8 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் போடுறது ஈஸி. அடுத்து பார்த்திங்கன்னா டைஸுங்கும் போது நான் 1 to 6 தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6
எழுதும் போது இப்படி டேரெக்டாக எழுதுங்க. அப்போ எழுதும் போது நம்மளுக்கு எதுவும் நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம், எந்த டேர்மையும் விட மாட்டோம். ஸோ 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 நெக்ஸ்ட்டு 3 இப்போ 1 2 3 4,1 5,1 6,1 லாஸ்ட் அப்படி 6,6 வரைக்கும் வரும். ஸோ இதை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கிடைக்கும்? 36 கிடைக்கும். இதுதான் டைஸ் இது பண்ணுறது. மேக்ஸிமம் 5 மார்க்கில் வர்றது எல்லாமே இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். ஸோ ஓகே, இது நம்ம ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸி. அடுத்து ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா P of A plus P of A bar equal to 1. ஸோ ஏங்கிறது என்ன, A barங்கிறது என்ன? இப்போ ஏங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச பாசிபிள். ஸோ நம்மளுக்கு என்ஆஃப்எஸ்ங்கிறது டோட்டல் பாசிபிள். ஓகே, இதில் என்ஆஃப்ஏ என்ஆஃப்ஏ சொன்னேன் இல்லையா? ஸோ P of A நமது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா NF_A by NF_S. NF_A வந்து நம்மளுக்கு இப்போ இதில் காயின் பால் இதெல்லாமே வந்து NF_S வந்து நம்மளுக்கு மாறாது. பட் NF_A சம்மை பொறுத்து ஒவ்வொரு இதுக்கு நம்மளுக்கு மாறும். ஸோ அது சம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ P of Aங்கிறது அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு ப்ராபபிலிட்டி. ஸோ P of A பாருங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காதது. இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ மார்க் வாங்குறீங்க மேக்ஸில் 100 மார்க்கில் இப்போ நீங்கள் 80 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா P of Aங்கிறது நம்மளுக்கு என்னது 80. இதே வாங்காத மார்க் என்னது 20. ஸோ அதுதான் நம்மளுக்கு P of A பார். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் 100 வரணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த 1ங்கிறது டோட்டல் 1ங்கிறது அதுதான். ஸோ ஃபார்முலா படி P of Aயும் P of A பாரையும் ஆட் பண்ணால் 1 வரணும். ஸோ இது ஞாபகம் இருக்கிறதுக்காக நான் மார்க் சொல்கிறேன். ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 வரணும். அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஃபார்முலா P of A plus P of A bar equal to 1. அடுத்து இன்னொரு ஃபார்முலா வந்து P of A intersection B equal to P of A plus P of B minus P of A union B. ஸோ இந்த யூனியன் பி இங்கே வந்தாலும் இந்த இன்டர்செக்ஷன் இங்கே வந்தாலும் ஸோ எதை கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து மாறும். பட் நம்மளுக்கு சைன் மாறாது. ஏன் அப்படின்னா இது மைனஸில் இருக்குது. ஸோ அது இங்கே போகும்போது ப்ளஸில் இருக்கும், இது இங்கே ப்ளஸில் இருக்குது, இது இங்கே வரும்போது மைனஸில் வரும். ஸோ இது சைன் மாறாது. பட் இதை மாற்றிடாதீங்க. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection Bனாலும் கரெக்டு தான். P of A intersection B equal to P of A plus P of B minus P of A union Bனாலும் கரெக்ட் தான். ஸோ இந்த யூனியன் இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட் சாப்டர்லேயே. ஸோ யூனியன் அப்படிங்கும்போது யூனிட்டி இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி சேர்த்து எழுதுறது. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனுங்கிறது மீனிங். ஸோ இருக்கிற டேர்ம்ஸில் எது காமனான நம்பரோ அந்த மட்டும் நம்ம எழுதுவோம். ஓகே, இதிலே வந்து சியும் இருக்குது. P of A intersection B intersection C, I mean B of A union B union C equal to அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸில் வரும். ஸோ இப்போ 9th உங்களுக்கு சம்ஸில் வந்த மாதிரி இல்லை, 10th உண்டு அந்த சம். அந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்மா. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த ஃபார்முலா காட்டுறேன். P of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. ஸோ இதெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா P of A, P of B, P of C கொடுத்துருப்பாங்க. இது எல்லா டேர்முக்கும் கொடுத்து P of A union B union C கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா P of A intersection B intersection C கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஃபார்முலாவில் போட்ட மாதிரி இந்த டேர்மை மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா இது இங்கே ப்ளஸில் இருக்குது, அந்த சைடு போகும்போது அது மைனஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். 9th கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சிருங்கம்மா, 10th ஈஸியாக இருக்கும். பட் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 9th இதே தான், 10th இதே தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலாலே பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு ஒரு டேர்ம் வருமா. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ P of A union B ஃபார்முலா போட்டோம் இல்லையா. ஸோ P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection Bன்னு போட்டோம்ல. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா P of A intersection B equal to பையாக இருக்கும். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்னன்னு நல்லா கேளுங்க. ரெண்டுக்குமே வந்து சம்மந்தமே இருக்காது. ஸோ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன? காமன் தானா. ஸோ ரெண்டுக்குமே காமனாக எதுவுமே இருக்காது. அது ஒரு எம்டி செட்டாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு ரெட் கலர் பாலோ ஒரு ப்ளூ கலர் பாலும் கொடுத்துட்டு
இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு கலந்து எனக்கு தா அப்படின்னாலே கண்டிப்பாக முடியாது. நான் வேறு ஒரு கலரை சொன்னீங்கன்னா நீங்கள் தர மாட்டீங்க அப்படி தானே. ஸோ அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இதில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா 10th உண்டு. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். ஸோ ஏ பார் பி பாருங்கிறது நம்ம ஏ பார்னால் என்னென்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ ஏ இருக்கணும், நம்மளுக்கு பி வந்து நம்மளுக்கு கிடைக்காது தான். ஸோ அப்போ பி ஆஃப் ஏலேருந்து என்ன பண்ணணும், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது இதில் நம்மளுக்கு ஏ மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. ஸோ அப்படி இருக்கும்போது பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அப்போ இதில் என்ன கிடைக்குன்னா நம்மளுக்கு பி ஆஃப் பி மட்டும். ஏங்கிறது நம்மளுக்கு கிடைக்காதது, வாங்காதது தான் நம்மளுக்கு ஏ பார். ஸோ அது வந்து நம்மளுக்கு இல்லாதது. ஸோ ஏக்கும் ஏ பாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அதுமாரி பி பாருங்கிறது அதே தான், நம்மளுக்கு கிடச்சது பி, கிடைக்காது பி பார், அவ்வளோதான். ஓகேம்மா, இவ்வளோ தான் ஃபார்முலாஸ். கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.